பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் நம்முடைய யூகேஜி குழந்தைகள் ஒரு அழகான வில்லுப்பாட்டை வழங்க வருகிறார்கள். இதில் பசுமையின் முக்கியத்துவம், நமது பாரம்பரியம், மாடித்தோட்டம் அமைக்கும் முறைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் பழமையான உணவு முறைகள் பற்றிய நமக்கு நினைவூட்ட போகிறார்கள். அந்த பழமையான வாழ்வில் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருந்தது என்பதை இனிமையாக பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். தன்வி, நிஹாரிகா, ரியானா, ரஃபேல், காயத்ரி, சஜீவ், ஜெய் ஆதித்யா, சூர்யா, ஜுவானா கிரேஸ், வைஷ்ணவி, ஜுவானா ரோஹன், வர்ஷ் ஆத்விக், கவிந்துரை, வெங்கட சுபாஷ், கிருஷிகா, விஷ்ருத், மதுராந்தகி, யுக் ஜமேரியா, நக்ஷத்ரா, Yugashri and Neha Shri is on stage. நாம் இங்கே பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வில்லி செயல பாட வந்திருக்கோம். ஆமாம், சரி முதல்ல பசுமைனா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. பச்சை பசை சேர்ந்து மரங்கள் வளர்ந்துருக்கும், குளத்துல பூக்கள் நிறைய பூத்திருக்கும், சாலையில் காய்கனிகள் நிறைய வளர்ந்துருக்கும், வயலெங்கும் நெல், கரும்பு, மஞ்சள், வாழை, இஞ்சி போன்ற காய்கனிகள் நிறைய வளர்ந்துருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் பசுமை. ஓஹோ, இப்போடா பசுமைனா என்னன்னு புரிஞ்சிச்சுனே. அப்போ நகரத்தில் இருக்கிற இவங்கெல்லாம் என்ன பண்ணலானே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்போ கிராமத்தில் ஊர் பசுமையாக இருக்கிற மாதிரி நகரத்தில் வீட்டை பசுமை வீடாக மாற்றலாம். எது பசுமை வீடா? அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்குரமா மாற்றணும், மக்கா குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். வீட்டில் மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையாக்கலாம். நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை விளைய வைக்கலாம். மழைநீர் சேமிச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். வீடு பசுமையான நாடு பசுமையா மாறும். சரி பசுமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாட முடியும். அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கண்ணே. அதான் பாரம்பரியம்.
அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை, மேலும் நாகரிகள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பாரம்பரியம். நில்லுங்க, இப்போ இருக்கிற பசங்களுக்கு செல்லில் விளையாட்டு தானே தெரியும். அது நான் பாரம்பரிய விளையாட்டு, அதை பற்றி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்கண்ணே. மேலும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரியடி, இந்த மணி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. மேலும் பாரம்பரிய கலைகளை பாரு, கேளுங்க. மேலும் வீணை, புல்லாங்குழல், மத்தளம், நாதஸ்வரம்னு நிறைய பாரம்பரிய இசைக்கருவிகளை சொல்லிட்டே போலாம். இது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், மருத்துவம் இப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழத்துக்காக முன்னோர்கள் சொன்னது. பசுமையும் பாரம்பரியமும் பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரம்பரிய வீட்டை காக்கும், பசுமை நாட்டை காக்கும். வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே. பசுமையும் பாரம்பரியம் பற்றியே கேட்டவர்கள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. Thank you, Aarti ma'am and Shri Durga ma'am for training the kids. Wonderful performance, children, mind-blowing.